வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். காணொலியை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள். மிக்க நன்றி. விஜய் ஈரோட்டில் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா பெரிய நல்ல கூட்டம் பேசியிருக்காப்புல. நல்லா தான் பேசியிருக்காப்புல. இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லா தெரியுது. என்ன ஏற்கனவே கத்தாமல் பேசுடான்னு ஒரு காணொலி போட்டோம். இன்னும் கத்திக்கிட்டு தான் இருக்காப்புல. அதில் மாற மாட்டாப்புல. ஏன்னா அது வேறு வழியே இல்லாமல் என்னமோ எல்லாரும் கொண்டு போய் காட்டுக்குள்ளே விட்டா எப்படி நம்ம கத்திக்கிட்டு கிடப்போம், அந்த மாதிரி கத்துறாப்புல. அது எதுக்கு கத்துறாப்புல, அடைச்சிக்கிட்டு கத்துறாப்புல அப்படின்னு தெரியல. சரி, மஞ்சள் ஃபஸ்ட்டு மங்களகரமாக ஆரம்பிச்சிருக்காப்புல. மஞ்சளில் ஆரம்பித்து அப்புறம் அப்படியே காளிங்கராயன் அணைக்கட்டுக்கு போய் அப்படியே காளிங்கராயன் கால்வாய்க்கு போய் அப்படியே வந்துட்டார். இவர் பேசுகிறதெல்லாம் சூழ்ச்சி செய்கிறாங்களாம், அவதூறு பரப்புகிறாங்களாம். இவர் என்ன பேசிட்டார், இவர் என்ன சூழ்ச்சி செய்யலாம். இப்போ இந்த மாதிரிலாம் பேசுனா சூழ்ச்சி தான் அவதூறு தான் பரப்புவாங்க. சூழ்ச்சி யாரும் செய்ய மாட்டாங்க. உனக்கு யாரும் சூழ்ச்சி செய்கிறது? அதான் நீயே உனக்கு சூனியம் வச்சுக்கிட்டீல்ல. 41 பேரை கொன்று நீயே உனக்கு சூனியம் வச்சுருக்கிற. இன்றைக்கி இருக்கிற அறிவு அன்னைக்கு இருந்துச்சுன்னா, இன்றைக்கி போடுற கண்டிஷன்லாம் அன்னைக்கு போட்டிருந்தீங்கன்னா அந்த 41 பேரோட உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கும்ல. என்னடா எதுக்கு எடுத்தாலும் 41 பேருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. உண்மையாகவே இந்த 41 பேரை கொண்டது நீ காலம் பூரா நீ சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நான் மட்டும் இல்லை, வர தலைமுறைகள்லாம் உன் கட்சியில் இருக்காங்க பாரு, டிவிக்கில் இருக்காங்க பாரு, அவங்களே சொல்லுவாங்க. இப்போ இந்த கூட்டம் நீ சொல்கிறது எல்லாத்தையும், நீ செஞ்சது எல்லாத்தையும் மறந்துவிட்டு இந்த கூட்டம் ஏன் உனக்கு பின்னாடி வருதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீ ஒரு சினிமா ஸ்டாரு, நீ பெரிய அளவிலான ஸ்டாரு. நம்ம ஊர் நல்லா படித்த மாநிலம், நல்லா முன்னணியில் இருக்கிற மாநிலம். அப்படி இருந்தும் தற்கொலைகள் நிறைய பேர் இருக்காங்க. மக்களுடைய அறியாமை இன்னும் நிறையா இருக்குது. பெரியார் இந்த 94 வயசு வரைக்கும் அவர் போராடி செத்து 50 வருஷம் கழிச்சும் இன்னும் இந்த அறியாமை இருக்குது. இந்தியாவின் முதன்மை மாநிலமாக சொல்லக்கூடிய தமிழ்நாடு, அனைத்து விஷயத்திலும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் ஒரு செல்ஃபோனு பின்னாடி இன்றைக்கி எதில் மோகம் போகிறது, செல்ஃபோன் பின்னாடி போகிறது, இல்லை உன் பின்னாடி வருது, உன்ன மாதிரி ஆளுங்க பின்னாடி வருது. இவங்க இந்த மாதிரி தான் இருக்காங்களே ஒழிய இளைஞர்கள். அது நீங்கள் பேசுகிறதுல என்ன பேசுகிற, ஏன் சீர் தூக்கி போகணும், எதுக்கு போய் 41 பேர் போய் சாகணும், அவ்வளோ கூட்டமாக போய் அவனை பார்த்து என்ன பிரயோஜனம் நமக்கு? அதில் 10 நயா பைசா நமக்கோ இல்லை இந்த நாட்டுக்கோ இல்லை இந்த மண்ணுக்கோ இல்லை இந்த மக்களுக்கோ எதுவும் பிரயோஜனம் இருக்கா அப்படின்லாம் யாரும் பார்க்குறதில்ல. ஒரு நடிகர் வர்றாரு, பார்க்க போகிறோம். ஒரு அம்மா சொல்கிற மாதிரி, எனக்கு என் புருஷனை விட எனக்கு இவரை தான் பிடிக்கும். இதெல்லாம் என்ன கலாச்சாரம், இதெல்லாம் என்ன மனநிலை, இதெல்லாம் எங்கே போய் போகுதுன்னு தெரியல. சரி, இப்போ பேசுனதுக்கு வருவோம். சூழ்ச்சி செய்கிறாங்களாம், அவதூறு பரப்பாங்களாம். யாரும் உனக்கு சூழ்ச்சி செய்யல, அதான் முதலே சொல்லிட்டேன். நீயே ஒரு 41 பேரை கொண்டு உனக்கு நீயே செய்வனை வச்சுக்கிட்ட. அது இருக்கட்டும். அதாவது இதை உங்களை பிரிக்க பார்க்குறாங்க, சூழ்ச்சி செஞ்சு அவதூறு பரப்பி உங்களையும் மக்களையும் இவனையும் மக்களையும் பிரிக்க பார்க்குறாங்களாம். அது எப்படின்னா, இன்றைக்கி நேற்றுக்கு உறவு இல்லை, இன்னைக்கு நேற்றுக்கு உறவு அல்ல, கிட்டத்தட்ட 33 வருடங்களாக அந்த உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. அது கரெக்டு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி பார்த்தேன். நம்ம இந்த சினிமா தொழிலாளர்கள் சங்கம் ஒன்று, பெப்சின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒருத்தர் பேசியிருக்காரு. நாங்கள் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக உங்களை ஏசிக்குள்ளே வச்சு உங்களை பாதுகாத்து லைட்டு பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி இந்த வேலை செஞ்சு அந்த வேலை செஞ்சு அந்த வேலை செஞ்சு எல்லாத்தையும் உன்னை நாங்கள் பாதுகாத்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இருக்கிறோம். எங்களுக்கு எதுவுமே செய்யலை. முதல்ல நீ இருந்த சினிமாவுக்கு உன்னைய தூக்கி பிடிச்ச எங்கள் பெப்சி தொழிலாளர்களுக்கு எங்களுக்கு ஏதாவது பண்ணு, அதுக்கப்புறம் நீ போய் மக்களுக்கு பண்ணது இருக்கட்டும், பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாப்புல. பெப்சியில் ஒரு காரணம் இல்லை, எல்லாத்துக்கும் பார்த்து நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல. 33 வருடங்களாக இருந்த உறவு, 33 வருடங்களாக இதுவரைக்கும் ஒரே ஒரு படம், ஒத்த பணம் இலவசமாக நடிச்சு கொடுத்துருப்பாரா? என் மேலே 33 வருஷமாக வச்சு காப்பாற்றுறீங்க, என்னை பேரன்பு கொண்டு என்னை நேசிக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு நான் ஒரு படம் ஃப்ரீ, எல்லோரும் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம், யாரும் அடிச்சிக்காமல் கொல்லாமல் மிதிப்படாமல் கஷ்டப்படாமல் பாருங்கள். 200 நாள் கூட ரசிகர்கள் பார்க்குறதுக்காக வேண்டி ஃப்ரீயாக நான் சிட்டிக்கு ஒரு தேட்டரில் என் படம் ஓடுது.
இப்போ நீ ஒன்றும் சொல்லு. இப்போ நீ நீ வந்து நீ ஒரு சரியான அரசியல்வாதி, இந்த மக்களுக்காக நீ போராட வந்தன்னா, ஜனநாயகன் படம் என் படம் வருது. அந்த படத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களிலும் கிட்டத்தட்ட எத்தனை மாநிலம் இருக்குது? 32 33 மாவட்டம் இருக்குது. அந்த மாவட்டத்தில் பூராவுமே இலவசமாக இதை திரையிடப்படுகிறது. 100 நாள் வரைக்கும் அந்த படம் ஓடும். எல்லாரும் வந்து பாருங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிடு. ஒரே ஒத்த வார்த்தை மட்டும் சொல்லு. உன்னை 33 வருஷமாக உனக்கும் அவங்களுக்கும் பந்தம் இருக்குல்ல, ரசிகர்களுக்கும் உனக்கும் பந்தம் இருக்குல்ல, அந்த பந்தம் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. நீ சொன்னது சத்தியமான வார்த்தையாக இருக்கட்டும். அந்த படத்தை நீ ஜனநாயகன் படத்தை இவ்வளோ செய்யலை, ரைட்டு, பரவாயில்ல. இனிமேல் ஜனநாயகன் படத்தை வந்து 100 நாள், நான் என்னோடய கடைசி படம் தான், இந்த கடைசி படத்தை என்னுடைய ரசிகர்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் வந்து 100 நாள் ஓடும், இன்னும் கூட்டம் வர வர இன்னும் 100 நாள் 120 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒத்த வார்த்தை மட்டும் சொல்லிடு. நீ வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற உறவு இப்படி இருக்குங்கிறத நாங்கள் எல்லாருமே ஒத்துக்கிறோம், ரைட்டு. அது அந்த பாயிண்ட்டு முடிஞ்சு போச்சா? சரி. அப்புறம் அந்த கவர்மெண்ட்டுக்கு நடத்துகிறீங்களா, கண்காட்சி நடத்துகிறீங்களா? சொன்னதெல்லாம் செய்யலையா? கவர்மெண்ட்டு நடத்துகிறீங்களா, கண்காட்சி நடத்துகிறீங்களா? இது வந்து ஒரு சூப்பர் டைலாக்கு, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் அண்ணா எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணா கிட்டையும் எம்ஜிஆர் கிட்டையும் இருந்த தேர்தல் அணுகுமுறையை அவர் எடுத்துக்கிட்டாராம். அரசியலில் பெரியார்கிட்டேருந்து கொள்கையை எடுத்துக்கிட்டாராம். பெரியார்கிட்ட என்ன கொள்கையை எடுத்துக்கிட்டாரு? 41 பேர்த்த கொல்ல சொன்னாரா பெரியார்? 41 பேர் கொல்ல சொன்னாரா? இலவசமா 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 அப்படின்னு பேசிக்கிட்டே எவ்வளோ பேச்சு பேசியிருக்கிற, இலவசம் இலவசம்னு. அதெல்லாம் பேசாத. பெரியார் வந்து இந்த மாதிரி மேடையெல்லாம் போட்டதில்லை, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணதில்லை. பெரியார்கிட்டேருந்து கொள்கையை எடுத்துக்கிட்ட ரைட்டு, அவர்கிட்ட இருந்து போராடுறதை எடுத்துக்கணும்ல, போராட்ட குணத்தை எடுத்துக்கணும்ல. அவர் எவ்வளோ போராடி இருக்கார் தெரியுமா? செருப்படிப்பட்டிருக்காரு, விளக்கமாக தட்டி விழுந்துருக்குது, மலத்தை கரைச்சி ஊற்றிருக்காங்க, சாணியை கரைச்சி ஊற்றிருக்காங்க. இதெல்லாம் பெரியார் அவர்களுக்கு நடந்துருக்குது. அவர் போராளி, அவர் ஒரு சித்தாந்தவாதி. அவர்கிட்ட இருந்து நீ கொள்கையை மட்டும் எடுத்துக்கிட்ட. கொள்கையை மட்டும் எப்படி எடுத்துக்குவ? நீயே கொள்கை மட்டும் எப்படி எடுத்துக்குவ? திடீர்னு எப்படி இப்போ பெரியார் வந்தார்? முதல்ல வந்து என்ன பண்ணார்? வேலு நாச்சியாரை வச்சுருந்தீங்க, அம்பேத்கரை வச்சுருந்தா, பெரியாரை வச்சுருந்தா, ரைட்டு. இப்போ ஒவ்வொருத்தர் இப்போ எம்ஜிஆர் வந்திருக்காரு, இப்போ ஒவ்வொருத்தராக சேர்ப்பியோ? இந்த தமிழ்நாட்டுக்கு அதிகமாக செஞ்சது கலைஞர் தான். கலைஞரோட படத்தை எப்போ நீ வைக்க போகிற அப்படின்னு தெரியல. அயன்மேனுங்கிற பெரியாரை, நெம்புகோலுங்கிற இதெல்லாம் வந்து சரி ரைட்டு, அதெல்லாம் தூக்கி பிடிக்க வேண்டியதான். பெரியாரிடம் பெரிய கொள்கை எடுத்துக்கிட்டேன். நாங்கள் என்ன, நான் இதுவரையுமே பண்ணலை, அதுக்குள்ளே ஏன் கதறீங்க? உங்களை சொல்லவே இல்லை, எதையுமே சொல்லலை, அப்புறம் ஏன் கதறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பாவம் இவர் கதை. அதாவது நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ திமுககாரங்க வந்து ஏற்கனவே நிறைய செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க பேசுகிறாங்க. இப்போ நீ என்ன பண்ணுற? இது வரைக்கும் ஃபீல்டுக்கே வரல, இப்போ தான் வந்திருக்கிற. நீ வந்த உடனே என்ன பண்ணுற அப்படின்னாக்கா கதறீங்க அப்படி. இதெல்லாம் வந்து டூ மச்சான வார்த்தை. நாளைக்கு அரசியலில் எது வேணால் நடக்கும். நீ ஜெயிக்கலாம், ஜெயிக்காமல் போகலாம், ஓவராக நீ நம்பிக்கை வச்சுருக்கிற நம்ம தான் அடுத்த சிஎம்னு. இல்லை, எல்லாரும் போராடி பொக்காடி கஷ்டப்பட்டு இந்த மக்களுக்காக உழைச்சி பெரிய பெரிய போராட்டங்களை சந்தித்து அதுக்கப்புறம் வந்தவங்க அந்த சீட்டுக்கு. அவ்வளவு சீக்கிரமாக நீ இப்போ ஸ்டாலினே எடுத்துக்க, எம்கே ஸ்டாலினே எடுத்துக்க, அவர் என்ன நினச்ச உடனே எடுத்தா டகார் நேரி உட்காந்துருக்கலாம். 50 வருஷம் பயிற்சி எடுத்துட்டு 50 வருடம் பல அரசியல் நிகழ்வுகளை பார்த்துட்டு மிசாலாக உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சீட்டில் வந்து உட்காந்துருக்காரு. நீ நினச்ச உடனே டகார் நேரி முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துலாம். நீ உட்காந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து பஞ்சு வச்ச சீட்டா, அது இல்லை முள்கிரீடம் முள் வச்சு அது மேலே ஒன்று குத்த வைக்கிறாங்களான்னு தெரியல. இருக்கட்டும், ஓரளவு. முதல்ல மண்டையில் இருக்கிற கொண்டையை மறைக்கணுமா? டயலாக் இவன் சொல்கிறான் பாரு, முதல்ல மண்டையில் இருக்கிற கொண்டையை மறைக்கணுமா? எப்பட்றா மண்டையில் இருக்கிற கொண்டையை மறைப்ப? நீயே உன் மண்டையில் தானே கொண்டையே இருக்குது. நீ யார்கிட்ட வந்து சொல்கிற நீ மண்டையில் இருக்கிற கொண்டையை மறைக்க சொல்லி? எந்த அர்த்தத்தில் சொன்னாப்புலன்னு தெரில. ஏதோ ஒன்று சொல்கிறாப்புல மண்டையில் இருக்கிற கொண்டையை மறைக்கணுமா? உண்மையே மண்டையில் இருக்கிற கொண்டைங்கிறது விஜய்கிட்ட தான் இருக்குது. வேறு யார்கிட்ட இருக்குது மண்டையில் இருக்கிற கொண்டை? சிடி நிர்மல்குமார், அப்புறம் யார் நம்ம செங்கோட்டையன், அப்புறம் யார் பக்கத்தில் இருக்கிற ஒய்பிரிவு பாதுகாப்பு, அப்புறம் வேறு யார், இன்னொரு யாரோ வந்திருக்காங்க இப்போ, அப்புறம் நாஞ்சில் சம்பத்து, இன்னும் வேறு யாரோ இருக்காங்களே அவர் கூட, இவங்க இப்போ ஆதவர்ஜினா, இவங்கெல்லாம் வந்து உனக்கு சங்கிங்க மாதிரி தெரியலையா உனக்கு? செங்கோட்டையன் வந்து அமித்ஷா அனுப்பிச்சி வச்ச ஆள். இப்போ ஆதவர்ஜினா வந்து ஏற்கனவே சங்கி கூட்டத்தில் தான் உருண்டு புரண்டு தான் அதுக்கப்புறம் அவங்களுடைய
அட்மினிஸ்ட்ரேஷன் பேரில் தான் இங்கே வந்திருக்காப்புல. இப்போ எந்த கொண்டையை மறைக்கிறதுன்னு தெரியல. நீ தான் முடிவெடுக்கணும், பார்த்துக்க. உன் மண்டையில் இருக்கிற கொண்டையை மறைக்கிறியா, நீ அடுத்தவங்க மண்டையில பற்றி பேசிகிட்டு இருக்க நீ. அப்புறம் உங்களுக்கு காசு, எனக்கு மாசு. ஆமாம், உங்களுக்கு காசு. ஆமாம், உன்கிட்ட காசே இல்லை பார்த்துக்க. நீ வந்து கொள்ளையடித்த காசு. அதுவும் எப்படி கொள்ளையடித்த காசு தான் உங்களுக்கு காசு, எனக்கு வந்து மாசு அப்படிங்கிறாப்புல. பாவம், இவர் வந்து அப்படியே ஐடி எல்லாம் இல்லாமல் பக்காவாக எல்லா வாங்குகிற பணத்துக்கு பூரா பக்காவாக இது கட்டிட்டாரு. அதனால் பார்த்து இவருக்கு வந்து மாசு, பாக்கி இருக்கிறவங்கெல்லாம் காசு, அதுவும் கொள்ளையடித்த காசு. பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிறீங்க. எப்படி, என்ன கொள்ளையடிச்சாங்க? பெரியார் பேரை சொல்லி என்ன கொள்ளையடிச்சாங்க இது வரைக்கும்? அது விளக்கம் சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. மணல் கொள்ளையை பற்றி பேசுனேன், அதற்கான ப்ரூஃப் எதுவும் இருக்குதா அவங்ககிட்ட? கொள்ளை நடக்கிறதுங்கிறது ரைட்டு, அது ஒரு பாட்டு நீ சொல்கிறது கரெக்டாக ஒத்துக்கலாம்யா. நீ அதுக்கு என்ன ப்ரூஃப் கொடுத்துருக்க? என்ன பேப்பர் கொடுத்துருக்குற? நீ கொடுத்தியா? ஏதாவது ஒரு பேப்பர் கொடுத்துருக்கியா? அது கொடுக்கல. 2020 தேர்தலில் வந்து களத்தில் இருக்கிறவங்கள மட்டும்தான் எதிர்ப்போம். இல்லாதவர்களையும், சம்மந்தமே இல்லாதவர்களையும் எதிர்க்க மாட்டோம். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ரைட்டு, 2026 களத்தில் நிற்கிறவங்க மட்டும்தான் இப்போ பிஜேபி களத்தில் இருக்கா இல்லையா? அதிமுக களத்தில் இருக்கா இல்லையா? ஒரு இது சொல்லுவாங்க தெரியுமா, காங்கிரஸுக்கு வந்து வரலாறு இருக்குது. சுதந்திரம் வாங்கி கொடுத்த வரலாறு, சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்ட வரலாறு, அவங்களுக்கெல்லாம் வரலாறு இருக்குது. ஆனால் பிஜேபிக்கு ஏதாவது வரலாறு இருக்கான்னா ஒன்றுமே வரலாறு இருக்காது. மன்னிப்பு கேட்ட வரலாறும் சூவனுக்குன வரலாறு தவிர பாக்கி எதுவுமே இருக்காது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது கொள்கை இருக்கணும், கோட்பாடு இருக்கணும், வரலாறு இருக்கணும். அவங்க மட்டும்தான் வந்து அவங்க கொள்கையையும் கோட்பாடையும் பேச முடியும். அப்படி கொள்கையும் கோட்பாடும் இல்லாதவன் என்ன பேசுவான் அப்படின்னா, பாகிஸ்தானை வச்சுக்குவான். இப்போ பிஜேபிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆவுன்னா பாகிஸ்தான், ஆவுன்னா இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொள்கையெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க மக்களை வந்து முட்டாளாக்குறது மட்டும்தான் ஒரே ஒரு கொள்கை. மக்களை பிரித்து வைக்கிறது, முட்டாளாக்குறது, இது மட்டும்தான் அவங்களுக்கு கொள்கையை தவிர மற்றபடி அவங்களுக்கு கொள்கைங்கிறது எதுவுமே இல்லை. ஆனால் என்ன பண்ணுவாங்க, கொள்கை இல்லாதவன் என்ன பண்ணுவான், டகான்னு என்ன பண்ணுவான், பாகிஸ்தான் ஒரு நாடு இல்லைன்னா அவனுக்கு வந்து அரசியலே இல்லை. யாருக்கு? பிஜேபிக்காரனுக்கு. அது மாதிரி நீ என்ன சொல்கிற, களத்தில் இருக்கிறவங்கள மட்டும்தான் இருப்போம்னா இப்போ பிஜேபி களத்தில் இல்லையா? பிஜேபி களத்தில் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. இப்போ நடக்கிற நிகழ்வுகளுக்கு பூராவுமே பிஜேபி தானே காரணம். உன்னை கொண்டாந்து விட்டதும் பிஜேபி தானே? இல்லை, உன்னை கொண்டாந்து விட்டதும் பிஜேபி தானே? இப்போ சீமானை கொண்டாந்து விட்டதும் பிஜேபி தானே? சீமான் ஒழுங்காக தான் இருந்தான், அவனும் உன்னை மாதிரி ஆகிட்டான் பாவம். இப்போ நீ முந்தியா அவன் முந்தியான்னு தெரியல. பி டீம் நீ யார், பி டீம் யார், சி டீம் யாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் பிஜேபியோட கைகொலிங்கிறது மட்டும் கண்டிப்பாக கன்ஃபார்மாக தெரியுது. அப்புறம் சம்மந்தம் இல்லாதவங்கள எதிர்க்க மாட்டோம் அப்படிங்கிற. எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது பாஸ், நீங்கள் சொன்னீங்கிறதுக்காகலாம் நாங்கள் எதிர்க்க முடியாது, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது உனக்கு? இதை விட என்ன வேலை இருக்குது? திருப்பரங்குன்றோன்னு ஒரு குன்றம், அந்த குன்றத்தில் நடந்த கூத்த பற்றியா? அந்த குன்றத்தில் நடந்த கூத்த பற்றியா? சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நீ சொல்கிற. இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நீ சொல்கிற. சட்டம் ஒழுங்கு சரியாக திருப்பரங்குன்றத்தில் எப்படி செஞ்சுருக்குது? சரி, ஒரு வேளை ஸ்டாலின் இல்லை, நீ இருந்த என்ன பண்ணுவ? உன் எஜமானருக்கு எதிராக நீ வந்து 144 போட்டுருவியா? இல்லை, உன் எஜமானனுக்கு எதிராக நீ 144 போடுவியா? நீதிபதி கொடுத்த தீர்ப்பு நிறுத்தி வைக்க முடியுமா உன்னையால்? உனக்கு அந்த தில்லு இருக்குதா? அந்த திராணி இருக்குதா? அந்த திறமை இருக்குதா? இருக்காது. எடப்பாடி எப்படி 13 பேர்த்த சுட்டு கொண்டு விட்டு நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னானோ, அதே மாதிரி நீ என்ன பண்ணுவ? ஐயோ, நாங்கள் என்னமோ நினச்சோங்க, நாங்கள் என்னமோ பெருசாக நினச்சாங்க, நான் சின்ன விஷயம் நினச்சேன், இதெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். நீ பதவிக்கு வந்தீங்கன்னா அதான் செய்வேன். எடப்பாடி என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான் நீ செய்வேன். அதாவது இன்னொருத்தர் பேட்டியில் சொன்னார், நந்தகுமாரா அவர் சொன்னார், நந்தகுமாரான்னு தெரியல, அவர் சொன்னார், ஏங்க அது வந்து இந்துக்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்க. நீங்கள் இவர் வந்து ஒரு கிறிஸ்துவர், எங்கள் தலைவர் விஜய் வந்து ஒரு கிறிஸ்துவர், இவர் எப்படி அதில் போய் தலையிடுவார் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி தான் இருக்குது. நீ இந்த ஊரில் தானே இருந்த, அது தமிழ்நாட்டு மக்களுக்கான பிரச்சனை தானே. சரி, நீ திருப்பரங்குன்றத்துக்கு அடுத்த மீட்டிங் போகிறேன்னு வச்சுக்க, திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுவியா, பேச மாட்டியா? அப்போ அங்கே அந்த 144 போட்டு நடக்க இருந்த கலவரத்தை தடுத்து நிறுத்தி அமைதியை நிலைநாட்டியது MK ஸ்டாலினா இல்லையா? அது நீ பேசுவியா, பேச மாட்டியா?
பேச மாட்டேன். ஏன்னா உன்னோட எஜமானர்கள் வந்து அப்படி சொல்லலை அவன்கிட்ட. எம்கே ஸ்டாலினை புகழ்ந்து பேசு அப்படின்னு சொன்னால் தான் நீ பேசுவ. அவங்க சொல்லாட்ட நீ பேச மாட்டேன். அதான் மேட்ரு. சரி, காணொலி 14 நிமிஷம் ஓடிடுச்சு. 2வது காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் கொஞ்சம் லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.